வித்யா. இவ்வளவு தூரம் வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துரு. இல்லன்னா பெரிய தப்பாயிடும். நீ பெரிய பாவத்தை பண்ணிட்ட. பாவம். அட நீ என்ன பண்ணிட்ட? நீ ஏப்பா பூஜையில குறுக்கிட்ட? சீக்கிரம் போய்டு. பூஜைக்கு நடுவுல வந்து ஏப்பா கலாட்டா பண்ணிட்ட? அதான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மரியாதையா போய்டு. நான் சொல்றது கேளுடல. ஐயோ பூஜை நடுவுல வந்து கெடுத்துட்டானே. இதை விட வேற என்ன பாவம் இருக்கு கடவுளே? மாவன உன்ன மரியாதை போய்டிங்கறத. போயா. ஏய் தப்பு. நீ பெரிய தப்பு பண்ற. ஆமா தப்புதான். தப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா பெரிய தப்பு பண்ணுவேன். போயா முதல்ல இங்கறது. தம்பி என்ன பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? யாராவது கொஞ்சம் சொல்லுங்களே. நீங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணீங்க? பூஜையை நடுவுலயே தடுத்துட்டீங்க. என்ன பூஜை? இதனால எங்க பொண்ணோட பூர்வ ஜென்ம பாவம் அழிஞ்சு என் பொண்ணு தாயாயிடுவா. அதுக்காக தான் இந்த பூஜை. ஏன்னா ஒரு குழந்தையால தான் அதோட தாய்க்கு புகுந்த வீட்டுல மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இல்லனா என் பொண்ணால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியலன்னு புகுந்த வீட்டுல இருந்து அவளை துரத்த முடியும். அது உங்க குடும்பத்துக்கே கெட்ட பேர் ஆயிடும். இந்த பூஜையில உங்க குடும்பத்தோட நன்மை அடங்கியிருக்கு, எங்க பொண்ணோட நன்மையும் அடங்கியிருக்கு. அங்கிள் நீங்களுமா இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நீங்களுமா இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணீங்களா இல்லையா? அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் அன்னைக்கு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அணையம் நடந்துட்டு இருக்கும்போது பாத்துக்கிட்டு எப்படி உங்களால வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியுதுன்னு தெரியல. எப்படி? நான் ரொம்ப கெட்டவன். நீ இதை நினைக்கிற பிரியா. நீ நினைக்கிறது சரிதான். இல்ல கௌதம் மாமா, நீங்க கெட்டவர் இல்ல. என்னால அந்த மாதிரி நினைக்க முடியாது. என்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த விஷயத்தால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும்னு. முதல்ல கல்யாணத்தோட பிரஷர், அதுக்கப்புறம் இப்ப குழந்தையோட பிரஷர், அப்புறம் நம்மளோட இந்த சொசைட்டி. நம்ம சொசைட்டில இருக்கிற எல்லாருக்கும் கேள்வி எழுப்ப மட்டும்தான் தெரியும். ஆனா பதில கேட்கிற நேரத்துல யாருக்கும் கேட்கிற சக்தி இருக்காது. யாருக்கும் இருக்காது, எங்களுக்கும் இல்ல. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? காதல் தானே பண்ணீங்க. நாங்க யார் முடிவெடுக்கிறதுக்கு இந்த காதல் தப்பு இந்த காதல் சரின்னு? அப்புறம் கௌதம் மாமா, நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு நீங்க செய்யல. நீங்க என்ன பண்ணீங்களோ அது அக்காக்காக தான் பண்ணிருக்கீங்க. அவங்க சந்தோஷத்துக்காக பண்ணிருக்கீங்க. அவங்கள விடுதலை பண்றதுக்காக பண்ணிருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல உங்களை மாதிரி மனுஷங்க ரொம்ப கம்மி. விடு. நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த பூமியில புதைச்சிடணும். நீ எங்களோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டல. உனக்கு என்ன கிடைச்சது? அவளோட வாழ்க்கையை கெடுத்ததால என்ன கிடைச்சது? நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ண சொல்லு. உன்னால அவ கூட சந்தோஷமா இருக்க முடியாதுல, அப்புறம் எதுக்கு? உன்ன மாதிரி ஒரு ஆளை பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கியா? வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு உனக்கு ஏன் மகதான் கிடைச்சாலா? அங்கிள் பொறுமையா இருங்க, விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அட என்ன தம்பி புரிஞ்சுக்கிறது? ஒரு நிமிஷம் ஏன் இடத்துல இருந்து நீங்க பாருங்க, அப்ப தெரியும். வித்யாப்பா கொஞ்சம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட மறைச்சிருந்திருக்கல.